ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ட வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஒரு 3 வாழைக்காயை நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வைக்கலன்னா வாழைக்காய் கருத்துரும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட 4 மிளகாய் வத்தல். இது நல்லா வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெஜிடேரியன் மட்டன் வறுவல் கூட சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வறுத்த அந்த பொருளை இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1 கத்து கருவேப்பிலையும் 10 பூண்டு பல்லும் சேர்த்து அதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இது முதலே பூண்டு கருவேப்பிலையும் போட்டோம்னா அது சரியாக பவுடர் ஆகாது. அதனால் கடைசியில் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் போடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ அந்த எண்ணெயிலே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருங்க. உளுத்தம்பருப்பு செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காயை அதில் சேர்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு அதை கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயில் போட்டிருக்க மஞ்சள் பொடி பெருங்காயம் எல்லாமே இந்த வாழைக்காயில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு அதை பரட்டி விட்டுருங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூட்டபிளான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த வாழைக்காய் வேகிறதுக்காக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வாழைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இது 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்தால் போதும். இல்லைன்னா அந்த வாழைக்காய் குழஞ்சிரும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு மரக்கரண்டி வச்சு அதை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ அந்த மசாலா வாழைக்காயோட நல்லா கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா பவுடர் அந்த வாழைக்காயில் நல்லா இறங்கிறதுக்காக இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து அதை திறந்து மறுபடியும் அதை பரட்டி விடுங்க. இப்போ நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த வாழைக்காய் வறுவல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் க்யூப்ஸாக கூட கட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வறுத்துக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயராம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.